ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த முட்டை பொடிமாஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாலே போதும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் முட்டை பொடி மாஸுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லாவே கலந்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதனால் 4 முட்டையும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உடனே கலந்து விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நாம் கலந்து விடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு முட்டை பொடி மாஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறது பிடிக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை பொடி மாஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருச்சு. முட்டை பொடி மாஸ் ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை முட்டை பொடி மாஸ் நல்லா சின்ன சின்ன பீசஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. எனக்கு இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வேணும். அதனால் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ முட்டை பொடி மாஸ் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் கடைசியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பொடி மாஸ் சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.